ஒரு காட்டுல ரோசின்னு ஒரு கோழி அது அதோட குட்டிங்களோட வாழ்ந்து வந்துச்சு. ரோசி கோழிக்கு மொத்தம் 6 குட்டிங்க இருந்தாங்க. அந்த 6 குட்டிக்கும் அப்பா இல்லாம எல்லா குட்டிகளையும் ரொம்ப பாதுகாப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்துச்சு. குழந்தைகளா, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் பத்திரமா நான் வர வரைக்கும் வீட்லயே இருங்க. அம்மா, எங்களுக்கு பசிக்குதுமா, எதனா சாப்பிட இருந்தா தாங்கம்மா அப்படின்னு அந்த குழந்தைங்க ரோசி கிட்ட கேட்டாங்க. ரோசி கோழியும் அது கிட்ட இருந்த தானியத்தை அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட உணவா கொடுத்துச்சு. அந்த குட்டிகளும் தானியத்தை சாப்பிட்டு வீட்டுல இருந்தாங்க. ரோசி கோழியும் அதோட வியாபாரத்தை பார்க்க கிளம்பிச்சு. ரோசி கோழி அந்த காட்டுல ஒரு பழக்கடை வச்சுட்டு இருந்துச்சு. நிறைய பழங்களை கஷ்டப்பட்டு காட்டுல போய் எடுத்துட்டு வந்து நியாயமான விலையில வித்துட்டு இருந்துச்சு. அப்ப அங்க டூன்னு ஒரு காக்கா வந்துச்சு. ரோசி, எனக்கு மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் வேணும். உன்கிட்ட வாங்குற பழம் எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கு. எவ்வளவு ரோசி மொத்தம் ஆச்சு அப்படின்னு டூட்டு காக்கா ரோசி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு ரோசி, 4 தானியம் ஆச்சு டூட்டு. ரொம்ப அதிகமா சொல்ற ரோசி, பார்த்து கம்மியா சொல்லு ரோசி. டூட்டு, நான் கம்மியா தான் சொல்றேன். நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காட்டுல போய் தேடி தேடி நல்ல பழங்களா எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்றேன். என்னோட குழந்தைங்களுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல விலைக்கு விற்கிறேன். இத தயவு செஞ்சு கம்மி பண்ணி கேட்காத டூட்டு. இந்த தானியத்தை நம்பிதான் நானும் என்னோட குழந்தைகளும் இருக்கோம். தயவு செஞ்சு கம்மி பண்ணி கேட்காதீங்க அப்படின்னு அதோட கஷ்டத்தை எல்லாம் டூட்டு காக்கா கிட்ட சொல்லிச்சு. டூட்டு காக்காவும் எதுவும் சொல்லாம அந்த பழங்களை வாங்கிட்டு 4 தானியத்தை கொடுத்துட்டு போச்சு. ரோசி கோழி கிட்ட நிறைய பறவைகளா பழங்களை வாங்க வந்தாங்க. ரோசி கோழியும் அது நேர்மையாவும் நியாயமாவும் வித்துட்டு வந்துச்சு. எல்லா பறவைகளும் ரோசி கிட்ட பழங்களை வாங்குறத அங்க பக்கத்துல இருந்த மரத்துக்கு மேல இருந்து மில்லின்னு ஒரு கழுகு பார்த்துட்டு இருந்துச்சு. ரோசி கோழி பழம் வித்து நிறைய தானியம் சம்பாதிக்குது. இது ஒரு நல்ல யோசனையா இருக்கே. அப்ப நானும் பழங்களை வித்தா நிறைய தானியம் சம்பாதிக்கலாம் போலயே அப்படின்னு மில்லி கழுகு மரத்துக்கு மேல திட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ரோசி கோழி கடைக்கு பக்கத்திலேயே மில்லி கழுகும் பழ கடை போட்டுட்டு இருந்துச்சு. ஐயோ, இந்த கழுகு நம்ம கடைக்கு பக்கத்திலேயே போட்டி போட்டு கடை போட்டு இருக்கே. இதனால நம்மளோட வியாபாரம் கம்மியாகிடுமே. நான் அந்த கழுகு கிட்ட பேசி பார்க்க போறேன் அப்படின்னு ரோசி கோழி மில்லி கழுகு கடைக்கு பக்கத்துல போச்சு. மில்லி, நானும் இங்க பக்கத்துல தான் ரொம்ப நாளா கடை போட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் தூரமா கடை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட கடைக்கு வரவங்க அப்புறம் உன் கடைக்கு வருவாங்க. இதனால எனக்கு நஷ்டம் ஏற்படும். நானும் என்னோட குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவோம். தயவு செஞ்சு இங்க இருந்து கடையை கொஞ்சம் வேற இடத்துக்கு மாத்திக்கோங்க அப்படின்னு ரோசி கோழி மில்லி கழுகு கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த மில்லி கழுகு, கோழி, உன் வேலைய பார்த்துட்டு இங்க இருந்து போறியா? வியாபார நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணாத. எனக்கு எங்க கடை போடணும்னு தெரியும். பெருசா சொல்ல வந்துட்ட. இங்க இருந்து முதல்ல கிளம்பு சீக்கிரம் அப்படின்னு மில்லி கழுகு ரோசி கோழி கிட்ட கோவமா சொல்லுச்சு. ரோசி கோழியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதோட கடை கிட்ட போச்சு. அங்க எல்லா பறவைகளும் பழம் வாங்க வந்தாங்க. எல்லாரும் எந்த கடைக்கு போறதுன்னு தெரியாம குழப்பமா நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மில்லி கழுகு, வாங்கம்மா வாங்க, வந்து பழம் வாங்கிட்டு போங்கம்மா. ரொம்ப சுத்தமான நல்ல நல்ல பழங்கள், ரொம்ப கம்மியான விலைக்கு தரமா. வாங்கம்மா வாங்க, ஒரு பழம் வாங்கினா ஒரு பழம் இலவசம். வாங்கம்மா வாங்க அப்படின்னு மில்லி கழுகு கத்த ஆரம்பிச்சிச்சு. இத கேட்ட எல்லா பறவைகளும் அந்த மில்லி கடைக்கு போய் பழம் வாங்கிட்டு போனாங்க. எல்லா பறவைகளும் மில்லி கழுகு கடையில பழம் வாங்கினதுனால மில்லி கழுகுக்கு எல்லா பழமும் வியாபாரம் ஆகிடுச்சு. ஆனா ரோசி கோழி கடையில வியாபாரமே ஆகல. அது அன்னைக்கு ரொம்ப கவலையா வீட்டுக்கு போச்சு. அம்மா, வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் உங்களுக்காக தாம்மா காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குதும்மா. சாப்பிட எதுனா இருந்தா கொடுங்கம்மா
அப்படின்னு பசங்க எல்லாரும் ரொம்ப பசியோட ரோசி கோழி கிட்ட கேட்டாங்க. ரோசி கோழியும் நடந்த எல்லா விஷயத்தையும் பசங்க கிட்ட சொல்லுச்சு. பசங்களும், அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு எல்லா குழந்தைகளும் ரோசி கோழிக்கு ஆறுதல் சொன்னாங்க. மில்லிக்கழுகு வித்த பழங்களை சாப்பிட்ட பறவைங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. டூட்டு காக்கா இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லணும்னு போலீஸ் ராஜாலிய பார்க்க போச்சு. டூட்டோ, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வரமாட்டியே அப்படின்னு போலீஸ் ராஜாலி கேட்டாங்க. அதுக்கு டூட்டு காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் ராஜாலி கிட்ட சொல்லுச்சு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? சரி சரி, நான் நாளைக்கு காலையில அங்க வரேன் அப்படின்னு போலீஸ் ராஜாலி டூட்டு காக்கா கிட்ட சொல்லுச்சு. மறுநாள் காலையில எப்பவும் போல ரோசி கோழி பல வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. மில்லி கழுகும் அதோட வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப போலீஸ் தாரா ரோசி கோழி கடைக்கு வந்துச்சு. எல்லா பழங்களையும் நல்லா சோதிச்சு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் மில்லி கடைக்கு போச்சு. அங்க இருக்க பழங்களை எல்லாம் சோதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லா பறவைங்க முன்னாடியும் போலீஸ் ராஜாலி இப்படி சொல்லுச்சு. ரோசி கோழி வித்த பழங்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமான பழங்கள், அதுவும் நியாயமான விலைக்கு விக்குது. ஆனா மில்லி கழுகு விக்கிற பழங்கள் எல்லாமே ரொம்ப பழைய பழங்கள், அதுவும் ரொம்ப அசுத்தமான பழங்கள். அதனாலதான் இந்த மில்லி கழுகு ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம்னு உங்ககிட்ட விற்க முடிஞ்சிச்சு. இந்த அசுத்தமான பழங்களை சாப்பிட்டனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் அப்படின்னு போலீஸ் ராஜாலி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மில்லி கழுக ஜெயில போட்டுச்சு. அதுக்கப்புறம் ரோசி கோழி டூட்டு காக்கா கிட்ட நன்றி சொல்லுச்சு. ரோசி கோழி எப்பவும் போல நியாயமாவும் நேர்மையாவும் பல வியாபாரம் பண்ணுச்சு. எல்லா பறவைகளும் ரோசி பழ கடையில பழ வாங்க ஆரம்பிச்சாங்க. ரோசி கோழியும் நல்லா சம்பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரோசி கோழியும் அதோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைகளா எப்பவும் ஒழுக்கமாவும் நேர்மையாவும் நடந்துக்கிட்டா அதுக்கேத்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாமலும் நேர்மை இல்லாமலும் நடந்துக்கிட்டா அதுக்கேத்த தண்டனையும் கிடைக்கும். நீங்க நேர்மையா நடந்திருந்தீங்கன்னா எங்க எதுக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய்.